இப்போ தாய் கிழவில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த கிராமத்துல வர மாதிரி மியூசிக் அப்புறம் டிவோஷனலா போட்டிருக்கீங்க. பட் ஜாலியோ ஜிம்கானால பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வேற ஒரு ஜோனர்ல இருந்திருக்கீங்க. அதை ஆமா. பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க, கவிஞர்களா இருந்தாலும் எழுத்தாளர்களா இருந்தாலும் இப்போ வந்து ஒரு கதை எழுதுறோம்னு வைங்களேன், ஒரு கதையில வில்லனும் இருப்பாங்க, ஹீரோவும் இருப்பாங்க. அந்த வில்லனையும் ரைட்டர் தான் எழுதுறாரு, ஹீரோவையும் ரைட்டர் தான் எழுதுறாரு. அப்படி வில்லனா இருக்கும்போது வில்லனா மாறி எழுதணும். இந்த மாதிரி ஹீரோ மாறும்போது ஹீரோ மாறி எழுதணும். அப்போ டேரக்டர் வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு நம்ம அந்த பொசிஷன் மாறதான் செய்யணும். அதனால அப்படி எழுதின பாட்டு தான். ஆக்சுவலா அதுல அந்த பாட்டு எழுதும்போது ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு. சக்தி சம்பரம் சார் தான் அந்த படத்தோட டேரக்டர், நான் லிரிசிஸ்ட் அஸ்வின் அவர் தான் மியூசிக் டேரக்டர். 3 பேர் உட்காந்து பேசும்போது என்ன பேசுறோம்னா, நான் ஒரு ஐடியா சொன்னேன். சார் இதை வந்து 18+ பாட்டுனே போடலாம் சார், ஏன்னா அப்படியான லிரிக்ஸ்லாம் இருக்கு சார் அப்படி சொல்லி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு. அதில் சத்யசம்பரம் சார் பற்றி சொல்லலாம். அவர் வந்து இந்த சுச்சுவேஷன் சொல்றதே அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம ஒரு லிரிக்ஸ் சொன்னால் அதுக்கு ஆல்டர்னேட் அவர் ஒன்று டக்குன்னு ஒன்று அடிப்பார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆல்பம் ஜாலியோ ஜிம்கானா. பிரபுதேவா மாஸ்டர் வந்து அவர் கடைசி வரைக்கும் தெரியாது, ரொம்ப நாள் ரொம்ப லேட் ஆகி தான் தெரியும் நான் எழுதுனேன் அப்படின்ட்டு. அவரை கூப்பிட்டியோ பின்னிட்டியா ஒரு மாதிரி இருக்கியா பாட்டு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா